குலாந்தகன். அத்தியாயம் 24. போர்க்களம். ஆதித்தனுடைய படைபலம், முன்னேறி வரும் திசைகள், போர் தந்திரங்கள், வியூக அமைப்பு முதலியவை பற்றி முன்கூட்டியே அறிந்திருந்ததாலும் படையெடுப்பை எதிர்த்து வெற்றி கொள்ள சிறந்த மாற்று போர் திட்டங்களை தன்னால் வகுக்க முடிந்திருந்ததாலும் எப்படியும் சோழனை முறியடித்து புறமுதுகிட செய்யலாம் என்று நம்பியிருந்தான் பல்லவேந்திரன். ஆனால் அபராஜிதனுக்கு பெரும் ஏமாற்றமே காத்திருந்தது. அவன் சற்றும் எதிர்பாராத திசைகளில், எதிர்ப்பே இல்லாத பகுதிகளில் சோழரது பெரும் சேனை பல அணிகளாக பிரிந்து விரைவாக முன்னேறியதுடன் பல்லவ வீரர்களை ஆங்காங்கே சுற்றி வளைத்து நானா திசைகளில் இருந்தும் தாக்கி துவம்சம் செய்தன. பின்வாங்கவும் முடியாமல் முன்னேறவும் முடியாமல் திடீர் என்று ஆங்காங்கே முளைத்து பாய்ந்து குதறிய எதிரிகள் முன்கூட்டியே பல்லவ நாட்டுக்குள் மாறு வேடங்களில் ஊடுருவி இருக்க வேண்டும் என்று புரிந்தது. தப்பினோம் பிழைத்தோம் என்று சில படைப்பகுதியினர் வந்த வழியே திரும்பி ஓட்டம் எடுத்தபோது பாலங்கள் தகர்க்கப்பட்டும் நதிகள் உடைப்பெடுத்தும் நெற்களஞ்சியங்கள் தீக்கிரையாகியும் தப்புவதையும் தடை செய்ததுடன் அவர்களை திகைப்பிலும் துயரத்திலும் ஏன் பீதியிலும் கூட ஆழ்த்தின. இவ்வாறு நிலை குலைந்து போன படை வீரரை ஒன்று திரட்டி வெற்றி அல்லது வீர மரணம் என்று முழக்கம் செய்து உற்சாகமூட்டி பல்லவ மன்னன் அபராஜிதன் தானே தலைமை தாங்கி நடத்தி சென்றான். மன்னனே முன்வந்து தைரியம் கூறவும் அதுவரை அஞ்சியதற்காக வெட்கியும் புதிதாக வெறி கொண்டும் அணி திரண்டது அவனை பின்பற்றியது. பட்டத்து யானை மீது கம்பீரமாக அமர்ந்திருந்தான் அபராஜிதன். கதிரவனின் ஒளி கதிர்பட்டு அவன் கவசங்கள் பளபளத்தன. வாள் சக்கராயுதமாக சுழன்ற போது இன்னொரு சூரியன் இங்கு உதித்து விட்டானோ என்ற மயக்கத்தை உண்டு பண்ணியது. ஒரு சிறிய சோழ சைன்யத்தின் நடமாட்டத்தை முன்னணி வீரர் உதவியால் அறிந்ததும் வீர கர்ஜனை புரிந்தான். அவனுடைய ஹூங்காரம் பல்லவ வீரருக்கு அசாதாரண துணிவையும் ஊக்கத்தையும் அளித்தது. எப்போது வேங்கை புலி நுழை நரியாக மாறிவிட்டதோ அப்போதே அது தன் அழிவை தேடிக்கொண்டு விட்டது. நரியின் தந்திரம் சிறிது நேரம் வெற்றி பெறுவது போல தோன்றலாம். ஆனால் சிங்கத்தின் முன்பு அதன் பலம் எம்மாத்திரம் என்று யானை மீது ஆஜானுபாகுவாக கேடயமும் வாளும் ஏந்தி நின்று தன் வீரரை நோக்கி இடி முழக்கம் செய்தான் பல்லவேந்திரன். அவர்கள் சிலிர்த்து பொங்கி ரிஷபக்கடியோன் வெல்க என்று வாழ்த்துளி எழுப்பவும் சங்கங்கள் முழங்கின, முரசங்கள் அதிர்ந்தன. ஹோ என்று பேரிரைச்சலுடன் ஆவேசமாக பாய்ந்து வரும் பல்லவ சேனையை பார்த்து அந்த சிறிய சோழப்படை திகிலடைந்து திரும்பி ஓடவும் பல்லவ வீரர்கள் மேலும் துணிவு பெற்றவர்களாக விரட்டி சென்று மான் மீது தாவும் சிங்கம் போல தாக்கி நிர்மூலமாக்கினர். அபராஜிதனின் வில்லிலிருந்து புறப்பட்ட அம்புகளில் ஒன்று கூட குறி தப்பவில்லை. அம்பார துணியில் அம்புகள் தீர்ந்த போது வேல் பாய்ச்சி சோநாட்டு குதிரை வீரர்களையும் காலாட்படையினரையும் அழித்தான். கரை புரண்ட மகிழ்ச்சியோடு பல்லவ சேனை ஆர்ப்பரித்தது. அபராஜிதன் இந்த குதூகலத்தில் தானும் பங்கு பெறுவது போல வெளிப்பார்வைக்கு காட்டிக்கொண்டானே தவிர உள்ளூர அவன் இந்த சிறு வெற்றிக்கு முக்கியத்துவம் தரவில்லை. பல்லவர் பெரும்படை பல இடங்களில் படு தோல்வியுற்று பரிதவித்து கொண்டிருப்பதாக அவனுக்கு செய்திகள் எட்டி இருந்தன. மடிந்தவர்கள் படுகாயமுற்று மருத்துவ முகாம்களுக்கு தூக்கி செல்லப்பட்டவர்கள் தவிர வேறு பலர் சுற்றி வளைக்கப்பட்ட போது செயல் இழந்து ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு 100 கணக்கில் சரணடைந்திருக்கிறார்கள் என்றும் அவனுக்கு தெரிந்திருந்தது. இப்போது அபராஜிதனின் ஒரே நோக்கம் ஆதித்தனை எப்படியாவது போரில் சந்திப்பது ஒன்றுதான். எதிர்கொண்டு நேருக்கு நேர் யுத்தத்துக்கு அரைக்கூவல் விட்டு அவனை தன்னால் வென்றுவிட முடியுமானால் மட்டுமே பல்லவ குலத்தின் மானத்தை காப்பாற்ற இயலும். காஞ்சி சோழனின் வடதிசை தலைநகராக மாறாதிருக்க இது ஒன்றே கடைசி உபாயம். சோழ பெரும்படை வென்றாலும் ஆதித்தன் தனிப்பட்ட முறையில் தன்னிடம் தோல்வி கண்டால் பல்லவ நாட்டின் ஒரு பகுதியை மட்டும் விட்டு கொடுத்துவிட்டு தற்காலிக போர் நிறுத்தத்துக்கும் சமாதான உடன்பாட்டுக்கும் முயற்சிக்கலாம். திரிபுவனியின் திருமணத்துக்கு வழிவகுத்து நட்பை நிரந்தரமாக்கிக் கொள்வதும் சாத்தியமாகலாம். ஒருவேளை ஆதித்தனிடம் தான் தோல்வியுற நேர்ந்தால் அதுதான் சங்கடம். ஆனால் அதுவே தனது வீர மரணமாக முடியுமானால் இந்த பெரும் அவமானத்தின் இடையில் ஒரு பெருமையும் நிலைக்கும். இவ்வாறெல்லாம் யோசித்துதான் ஆதித்தனை சந்திக்க துடியாய் இருந்தான் அபராஜித பல்லவன். எனவே தன்னால் முறியடிக்கப்பட்ட சோழப்படை பகுதியில் சிறைப்பட்ட சிலரை பிடித்து உலுக்கி விசாரிக்க செய்தான். எந்த திக்கில் எத்துணை படை பலத்துடன் ஆதித்தன் முன்னேறி வருகிறான் என்பதை அறிய முயன்றான். கேள்விகள் பதில்களை பெற்றுத்தராத போது சாட்டைகள் பேசின, சித்திரவதைகள் தொடர்ந்தன. ரணகளத்தில் காயங்களையும் அவற்றின் வலி வேதனைகளையும் தாங்கலாம், உயிரையும் விடலாம்.
ஆனால் கொல்லாமல் கொள்கிற இந்த உபாதைகளை அவர்களால் பொறுக்க முடியவில்லை. ஆதித்தன் வரும் திசையையும் அவனை சூழ வரும் அணியின் விவரங்களையும் ஒழிக்க வேண்டிய அவசியம் இனி இருப்பதாகவும் அவர்கள் உணரவில்லை. எப்படி இருந்தாலும் பல்லவனின் தோல்வி உறுதி என்று நம்பியதால் தளர்ந்தனர். அந்த திக்கிலே விரைந்தான் அபராஜிதன். 2 நாழிகை பயணத்தில் தொலைவில் பெண் கொச்ச கொடை பளபளப்பதையும் புலிக்கொடிகள் பட்டொளி வீசி பறப்பதையும் காண முடிந்தது. பட்டத்து யானை தும்பிக்கை உயர்த்தி பிளிறியதும் கேட்டது. அவன் மனம் மகிழ்ந்த அதே நேரத்தில் ஆதித்தனும் யானை மீது ஆரோகணித்து வரும் அபராஜிதனை பார்த்துவிட்டான். அவன் உள்ளத்தை விசனம் கவ்வியது. இதயம் படபடத்தது. பட்டத்து யானைகள் இரண்டும் காண்டாமணி ஒலி எழுப்பி ஒன்றை ஒன்று ஓட்டமும் நடையுமாக நெருங்கின. பிரபு, யானைகள் ஒன்றையொன்று தாக்கிக் கொள்ளப் போகின்றன என்று எச்சரித்தான் குலாந்தகன். 2 மத்த கஜங்களின் முகப்படாங்களும் டனார் என்று மோதின. யானைகள் பின் வாங்கின, மீண்டும் மோதிக்கொண்டன. குலாந்தகா, ஒதுக்கி பக்கவாட்டில் செலுத்து என்றான் ஆதித்தன். பகை பட்டத்து யானைகளுக்கு இடையே இல்லை, மன்னர்களுக்கிடையேதான். பிரபு, தங்கள் ஆற்றல்கள் நான் அறியாதவை அல்ல. ஆனால் அபராஜிதனும் சகல ஆயுதங்களையும் பிரயோகிப்பதில் கை தேர்ந்தவன் என்பதாக கேள்விப்பட்டிருக்கிறேன். அலட்சியம் வேண்டாம் பிரபு என்றான் குலாந்தகன். அலட்சியமா? அவமானம் அல்லவோ என்னை ஆட்டி படைக்கிறது என்று நினைத்து கொண்டான் ஆதித்தன். திருப்புரம்பியம் போருக்கு பின் எவ்வளவு பெருந்தன்மையுடன் என்னிடம் நடந்து கொண்டான் பல்லவேந்திரன். அவனிடம் பகைமை பாராட்டி எதிர்த்து வெற்றி கொள்ளவல்லவா வந்திருக்கிறேன் நான். யானைகள் பக்கவாட்டில் அருகருகே நெருங்கிய போது, நண்பரே என்று உரக்க அழைத்தான் அபராஜித பல்லவன். ஆதித்தனின் உடல் குறுகி போனது. புலி நரியானது எப்படி? நட்பு பகையானது எங்கனம்? திருப்புரம்பியம் போருக்கு பிறகு சோநாடு முழுவதையும் உமக்கே வெகுமதியாக அளித்து திரும்பியதற்கு நல்ல கைமாறு இது. சீண்டி விடப்பட்ட சோழனுக்கும் உடலில் சூடேறியது. மனத்தையும் உசுப்பி விட்டு கொண்டு பற்களை நரநரத்தான். படை வீரர்களின் ஆரவார முழக்கங்கள், வாட்களும் கேடயங்களும் ஒன்றோடு ஒன்று மோதும் ஒலிகள், முரசங்கள், தாரை தப்பட்டைகளின் சத்தம் அனைத்தையும் மீறி அவன் குரல் கணீரென்று கேட்டது. எமக்குரிய நாட்டை எம்மிடமே அளித்ததன் பெயர் வெகுமதியா? ஏதோ உமது சொத்தை எமக்கு தானமாக வழங்கியது போல் பேசுவது உமது இருமாப்பு. அதற்காக நன்றியை வேறு நீங்கள் எதிர்பார்ப்பது வேடிக்கை. இருப்பினும் 10 ஆண்டு காலம் பொறுத்திருந்தேன். இன்று சோழரின் 600 ஆண்டு அடிமை வாழ்வுக்கு பழிவாங்க வந்திருக்கிறேன் என்றான் ஆதித்தன். பழிவாங்க துடிப்பவன் வீரத்தை காட்ட வேண்டும், வஞ்சனையை அல்ல. நஞ்சிலே தோய்ந்த வஞ்சியொருத்தியை தஞ்சை அரண்மனைக்குள்ளேயே தந்திரமாய் குடிபுகுத்திய பல்லவேந்திரருக்கு வஞ்சனை வேண்டாம் என்று அறிவுரை வழங்க என்ன அருகதை இருக்கிறது? வார்த்தைகள் போதும், வாளை உருவுங்கள் என்றான் அபராஜிதன். யானையை போரிட வசதியாக பக்கவாட்டில் அருகே கொண்டு நிறுத்தினான் குலாந்தகன். டனார் டனார் என்று அனல் பொறி பறக்க வாட்கள் மோதின. ஒன்றை ஒன்று உரசி மின்னின, பிறகு பிரிந்தன, மீண்டும் மோதின. அபராஜிதன் மாவீரன்தான் என்றாலும் போர்க்கலையின் நுணுக்கங்களை அறிந்தவன் எனினும் வயது கூடியிருந்ததாலும் அண்மை காலமாக அமைதி சூழலில் மென்மையான வாழ்க்கை நடத்தி இருந்ததாலும் சீக்கிரமே சோர்வுற்றான். பிடி நழுவ கையிலிருந்து வாள் பிரிந்து சக்கரவட்டமாக சுழன்று தொலைவில் போய் விழுந்தது. உடனே வேல் ஒன்றை எடுத்து வீசினான். நல்ல வேளையாக சரையில் என்று யானையை திசை திருப்பி மன்னனை காத்தான் பாகன். கழுத்தோரமாக தோளை கீறி சென்றதற்கு மேலாக ஆபத்து ஏதும் விளைவித்து விடவில்லை அந்த ஈட்டி. என்றாலும் காயம் ஏற்படுத்திய எரிச்சலால் கிளர்ந்த கோபம் உந்த குலாந்தகனிடம் ஆகாரத்தை எழுப்பிய ஒரு காரியத்தை செய்தான் ஆதித்தன். நன்றி குலாந்தகா என்று கூறி முடித்த கையோடு அம்பாரியின் விளிம்பில் ஏறி பல்லவேந்திரனின் யானையை குறிவைத்து தாவி அபராஜிதன் அமர்ந்திருந்த அம்பாரிக்குள்ளேயே குதித்து அதே வீச்சில் பல்லவனை ஒரு குத்து விட்டு சரித்தான். இதை சற்றும் எதிர்பாராத பல்லவேந்திரன் சிரமப்பட்டு சமாளித்து நிமிர்ந்து இடையிலிருந்து குத்துவாளை உருவிக்கொண்டான். ஆதித்தனும் சிறிய குத்தீட்டியை எடுத்துக்கொள்ள இருவரிடையேயும் துவந்த யுத்தம் நடந்தது. தன்னிடம் இருந்த அங்குசத்தின் ஒரே வீச்சில் பல்லவேந்திரரின் யானை பாகனை மண்ணை கவ்வச் செய்துவிட்டு அவனிருந்த இடத்துக்கு தாவி அமர்ந்தான் குலாந்தகன். யானை அதிகமாக அசையாதவாறு கட்டுப்படுத்தினான். யானை மீது அம்பாரிக்குள் 2 மன்னர்களும் போராடுகிற இந்த விசித்திரத்தை கண்டு படை வீரரும் பகை மறந்து திகைத்து நோக்கினர். ஒரு சமயம் அபராஜிதன் மீது ஆதித்தன் விழுவதும் மற்றொரு சமயம் ஆதித்தனை அபராஜிதன் வீழ்த்துவதுமாக துவந்த யுத்தம் நடந்தது. வீரர்கள் இந்த இருவரிடையே நடக்கும் இச்சண்டை சரித்திரத்தின் போக்கையே நிர்ணயிக்கப் போவதை உணர்ந்தவர்களாய்
ஆர்வமுடன் தத்தமது மன்னர்களை வாழ்த்தியும் ஊக்குவித்தும் ஆரவரித்தனர். ஒரு கட்டத்தில் அபராஜிதனிடமிருந்து குத்துவாள் தெரித்து எட்டத்தில் போய் விழ, நிராயுதபாணியான அவன் புன்னகைத்தபடியே, நண்பா, இதுதான் சமயம், தயங்காமல் என்னை எளிதாக கொன்றுவிடலாம் என்று சீண்டினான். தயவு செய்து சிறைப்படுத்தி அவமானத்துக்கு உள்ளாக்காதே என்றான். நிராயுதபாணியை கொல்லவும் விரும்பாமல் சிறைப்படுத்தவும் முடியாமல் ஆதித்தன் தவிப்பதை உணர்ந்த குலாந்தகன் தன் இடுப்பில் இருந்த குத்தீட்டியை எடுத்து பிரபு என்றழைத்து வீசினான். அதை லாவகமாக பற்றி பல்லவேந்திரனிடம் எறிந்தான் ஆதித்தன். மீண்டும் யுத்தம் தொடர்ந்தது. குறுகிய அந்த இடத்தில் குத்துவாள் சண்டை போடுவது சிரமம் மட்டுமல்ல, ஆபத்தும் அதிகம் என்பதை அனைவருமே அறிந்திருந்தனர். இரு சிங்கங்கள் பிடரி மயிரை சிலிர்த்து கொண்டு மோதுவது போல அவர்கள் ஒருவர் மீது ஒருவர் பாய்ந்து புரண்டார்கள். கவசங்கள் ஒன்றன் மீது ஒன்று பட்டு உலோக ஒலி எழுப்பின. போரின் உக்கிரம் கணத்துக்கு கணம் அதிகமாகி ஆதித்தனின் பின் கழுத்தில் குத்துவாளை இறக்கும் முயற்சியில் அபராஜிதனின் கரம் உயர்ந்தபோது இடது கரத்தால் அதை தடுத்து கண்ணிமைக்கும் நேரத்தில் அவனது தோளுக்கும் கழுத்துக்கும் இடையே கவசத்தினூடே காணப்பட்ட இடைவெளியில் குத்துவாளை ஆழமாக பிடிவரை இறக்கினான் ஆதித்தன். அம்பாரியின் விளிம்பில் மடிந்து விழுந்த பல்லவேந்திரனின் உடல் மறுபடியும் நிமிரவில்லை. அவன் அடிக்கழுத்தில் ஆழ பதிந்திருந்த கத்தியின் பிடியில் பதிந்திருந்த வைர மணிகள் அனைவரும் காண சூரிய ஒளியில் வானவில்லின் வர்ணஜாலம் காட்டின. ஐயோ என்று அலறினர் பல்லவ வீரர்கள். வெற்றிவேல், வீரவேல் என்று முழங்கினர் சோழ படையினர். மூச்சிறைக்க சில நொடிகள் மட்டுமே நின்ற சோழன் கடமையுணர்ந்து மடிந்து கிடந்த உடலை பரிவோடும் பண்போடும் தூக்கி அம்பாரியின் அடித்தளத்தில் நீட்டி கிடத்தினான். மெல்ல கண் திறந்து, நண்பரே என்றான் பல்லவேந்திரன். அன்பரே என்று கண்ணீர் புகுத்தான் சோழன். கைது செய்யாமல் வீர சொர்க்கம் அளித்ததற்கு நன்றி. பழி தீர்ந்ததல்லவா? இனி பகையும் மடிந்ததல்லவா? ஆம் பிரபு, இந்த கணத்தில் நமது 600 ஆண்டு கால ஜென்ம பகை தீர்ந்து போயிற்று. நம் இருவரது நெருங்கிய நட்பு மேலும் உறுதி பெற்றது என்றான் ஆதித்த சோழன். நண்பா, ஒரு வரம் என்றான் அபராஜிதன். மூச்சு திணறியது அவனுக்கு. சொல்லுங்கள் என்று குனிந்து காது கொடுத்து உன்னிப்பாக கேட்டான் ஆதித்தன். பலவீனமான குரல் ஒலித்தது. என் செல்ல மகள் திரிபுவனி உன் மனைவி. அவளுக்கு பிறக்கும் உன் மகன் உனக்கு பின்பு சோழ நாட்டின் அரசன். மெல்ல பேசினான் அபராஜிதன். புரிகிறது அன்பரே என்று தானே பேசி அவனுக்கு வேதனையை குறைத்தான் ஆதித்தன். இனி பல்லவ தேசம் என்பதாக ஒன்று இருக்காது. ஆயினும் காஞ்சியை வடதிசை தலைநகராக கொண்டு ஆளும் எதிர்கால சோழ மன்னன் உடலில் பல்லவ ரத்தம்தான் ஓட வேண்டும். பல்லவ குலத்தில் பிறந்த ஒருத்தியின் தாய்ப்பால் அருந்தி வளர்ந்தவனாய் அவன் இருத்தல் வேண்டும். இதுதானே உமது கோரிக்கை? ஆம் என்றது மெலிதான ஒரு புன்னகை அபராஜனிடமிருந்து. தந்தேன் வரம் என்றான் ஆதித்தன். ஆதித்தா, மாவீரனும் மனசாட்சி உள்ளவனும் ஆகிய உன்னால் கொல்லப்பட்டு வீர சொர்க்கம் புக நேர்வது என் பாக்கியம் என்றான் அபராஜிதன். அமைதி நிலவிய முகத்தில் மூடிய கண்கள் பின்னர் திறக்கவே இல்லை. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.